நம்ம யாரையாவது வருத்தப்பட வச்சா என்ன ஆகுங்கிறதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். காஞ்சி மகா பெரியவர் இருந்தார். அப்போ ஒரு பெரிய பண்ணையார் பரமாச்சாரியாருக்கு ஒரு தட்டு நிறைய பிரசாதம், குங்குமம் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து, நான் திருவடிமருதூர் மகாலிங்கேஸ்வரர் கோயிலில் ஒரு ருத்ர யாகம் பண்ணினேன், பெரியவாளுக்காக அந்த பிரசாதம் கொண்டு வந்திருக்கணும், நீங்கள் எடுத்துக்கோங்க, ஸ்வீகாரம் பண்ணுங்க அப்படின்னு. பெரியவர் தொடர் ஷாக்கான மாதிரி ஆச்சு அப்படின்றார். அவனுக்கு ஒன்றும் புரியல. நம்ம கோயில் பிரசாதம், அது ருத்ரயாக பிரசாதம் கொண்டு வந்தா ஏன் பெரியவர் வேணாங்கிற மாதிரி. பெரியவர் கொஞ்ச நேரம் அப்படி யோசனை பண்ணிட்டு, யாகமெல்லாம் நல்லா நடந்திருக்குமே, நல்ல ரித்விக்குகள்லாம் வந்திருப்பாளே அப்படின்னு. ஆமா ஆமா பெரியவா, அதுல ஒரு 80-85 வயசான பெரியவர் வந்திருப்பாரே. ஆமா ஆமா, அவருக்கு வயசாயிடுச்சு, அதனால மந்திரம் எல்லாம் சரியா சொல்லியிருக்க மாட்டாரே அப்படின்னாரு. ஆமா ஆமா அப்படின்னா, அதனால மற்றவாளுக்கெல்லாம் கொடுத்த சம்பாவனையோட அவரு கம்மியா கொடுத்துருப்பேலே அப்படின்னாரு. எப்படி பெரியவா சினிமா மாதிரி சொல்றேன் நான். அதுக்கப்புறம் பந்தியில எல்லா பிராமணாளுக்கும் நீங்க சக்கரை பொங்கல் பரிமாறின போது அந்த கிழ பிராமணன் 2வது கரண்டி கேட்டான், இவனுக்கு எதுக்கு இதுன்னு சொல்லிட்டு போடாம அவனை அவமானப்படுத்தினேளா அப்படின்னாரா. ஆமா ஆமா, பிரசாதம் எடுத்துக்கணும், இந்த பிரசாதம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு. அப்ப கோயில் குருக்கள் ஒருத்தர் வர, திருவடிமருந்து ருத்ரையாக நடந்தது, பெரியவாளுக்கு பிரசாதம் கொண்டு வந்திருக்குன்னு சொல்லி இந்த பணியார் தான் பண்ணினாராம். பெரியார் அவருடைய தட்டு இருக்குல்ல, ஐயர் கொண்டாந்தது, அதில் இருந்து அந்த விபூதி குங்குமத்தை எடுத்துக்கிட்டாராம். இப்போ இந்த பண்ணையாரு சொல்றானா, நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு மாத்திரம் தெரியறது, இதுக்கு என்ன பிராயச்சித்தம்னு நீங்க தான் சொல்லணும் அப்படின்னு. அவர் சொல்றாரு, நான் என்ன பிராயச்சித்தம் சொல்றது, யாருடைய மனுஷ நோக அடிச்சேலோ அவங்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கோங்க அப்படின்னு. அப்புறம் அவர் சொன்னாரா, என்ன நடந்தது தெரியுமா உமக்குன்னாரா. அந்த பிராமணன் நேரா திருவடிமருதூர் மகாலிங்கேஸ்வரர் கிட்ட போய், இந்த வயசுல எனக்கு இந்த நாக்கு ருசி தேவையா, அதனால நான் எவ்வளவு அவமானப்பட்டுட்டேன், அதனால இனிமே இந்த ஜென்மால நான் சக்கரை பொங்கலை தொடமாட்டேன், உன் மேல சத்தியம் அப்படின்னு சிவங்கிட்ட சொல்லிட்டாங்க. நீ அந்த அளவுக்கு அவனை நோகடிச்சிட்ட, அதனால உனக்கு பிராப்தம் இருந்தா அவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கோ அப்படிங்கிற. சோ இந்த பண்ணையார் வராரு, கிழவு மண்டையை போட்டு வீட்டு வாசல்ல படை கட்டி இருக்காங்க. அந்த பண்ணையாருடைய குடும்பமே விளங்காம போச்சு. அதுக்கப்புறம் சுத்தமா விளங்காம போச்சு. ஒரு கேஸ் ஸ்டடியா சொல்றேன் நான். இப்ப நீங்க சாதாரண விஷயமா நினைக்கலாம், ஆனா யாருடைய மனசையும் நீங்க புண்படுத்தக்கூடாது. தீயினார் சுட்டபுண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. நெருப்புல ஒரு காயம் வந்தா பர்னால் போட்டா 4 நாள்ல ஆறிடும். நாக்குல யாரையாவது சுட்டா அது உள்ளுக்குள்ள வடு மாதிரி இருக்குமா, the scare of that. எப்பயுமே அவங்க அதை மறக்க மாட்டாங்களாம். திருவள்ளுவர் சொல்றார், ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாதாயின் நன்றாதாக ஆகிவிடுங்கிறார். நீ 10 வார்த்தை எல்லாரையும் நல்லா புகழ்ந்து ஒரு வார்த்தை அதுல தப்பாயிடுச்சுன்னா நீ பண்ண 9 வார்த்தையும் போச்சுங்கிறார். ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாதாயின் நன்றாதாக ஆகிவிடும், அது கெட்டதாயிடுங்கிற அர்த்தத்தில் சொல்றார். அதனால நாம் ஒரு வார்த்தையும் பேசுகிற போது நல்லா யோசனை பண்ணோம். கடவுள் நாக்க வச்சு அது சுற்றக்கூடாதுன்னு அதுக்கு எச்செல்லாம் ஊற வச்சு, அது கோட்டை மாதிரி 32 பல்ல வச்சு கட்டி, அதுக்கு மேல டபுள் கேட் போட்டு லிப்ஸ் வச்சிருக்கிறாரு. இத்தனை மீறி நம்ம யாரையாவது ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஆல் த டைம். நமக்கே தெரியறது இல்லை நம்ம எவ்வளவு பேர் ஹர்ட் பண்றோங்கிறது. அதனால தப்பி தவறி கூட யாரையும் ஹர்ட் பண்ணாத. உனக்கு நியாயமா தெரியலாம், அப்ப கூட வாய் மூடின்னு அவங்க ஏதாவது ஒரு நல்லது பண்ணிருப்பாங்க இல்லையா, அதை நினைச்சு சரி சரி வில் டாலரேட் நினைச்சுக்கணும். கொன்றன்ன இன்னா செய்யணும், அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும். அவனுக்கு கொலை மாதிரி பாதகம் பண்ணியிருந்தா கூட என்னைக்காவது ஒரு நல்லது பண்ணிருப்பான் இல்லையா, ஒன்று நன்று நன்று ஒன்று, அதை நினைச்சு விட்டு சொல்லடா கெடுங்கட்டு போறான், இல்ல கடவுள் பார்த்துக்குவாரு அப்படின்னு சொல்லு. நீ உன் கையில் சட்டத்தை எடுக்காதே, அதுக்கப்புறம் உனக்கே வருத்தம் வரும். நம்ம இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாமா அப்படின்லாம் உங்களுக்கே வருத்தம் வரும். இன்டைரக்டாவோ டைரக்டாவோ கூட இந்த மாதிரி கர்மாக்கள் நம்மளை பாதிக்கின்றன. நான் சொன்ன கோவலன் கண்ணகி கல்யாணத்துக்கு போனாங்க, எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணி நல்லா இருன்னு சொல்ல வேண்டியது தானே. சிலப்பதிகாரத்தில் அவர் இளங்கோவடிகள் சொல்றாரு, காதலர் பிரியாமல் கவூக்கை நிகழாமல் தீதருங்கிறாங்களாம். நீங்க எல்லாம் பிரிஞ்சு போக கூடாது. யாராவது இப்படி சொல்லுவானா? இல்ல, தெலுங்குல ஒரு பழமொழி இருக்கு,
சுபம் பழுக்கிறா பெண்ணி கொடுக்கா அப்படின்னாங்களாம். மாப்பிள்ளை பையன் மனையில உட்காந்துருக்கான், கல்யாணம் பொண்ணு ரெடியா இருக்கா. ஏதாவது நல்ல வார்த்தை சொல்றா அந்த பொண்ணுகிட்ட, கல்யாணம் பொண்ணுகிட்டன்னு. இவன் அவளை பார்த்து கேட்டான், உனக்கு எத்தனை பேர் பிள்ளைங்கன்னு. என்னதான் பேசுறதுன்னு இல்லை. சோ அந்த கோவிலுக்கு அன்னைக்கு கல்யாணத்துக்கு போனவங்க நல்லா இருங்கன்னு சொல்றது விட்டு, காதலர் பிரியாமல், நீங்க 2 பேரும் பிரிஞ்சு போக கூடாது இப்படியா சொல்லுவாங்க. காதலர் பிரியாமல் கவ ஊக்கை நிகழாமல், உங்களுக்குள்ள பிரச்சனைகள்லாம் வரா மாதிரி தீதா இருங்க, நல்லா இருங்க அப்படின்னாங்களாம். அது கூட நல்லா இருன்னு சொல்ல, கெட்டது இல்லாம இருங்கன்னு தான் சொன்னாங்களாம். அவன் சொன்ன வார்த்தை அவங்கள பிரிச்சிருச்சு அப்படின்னு இளங்கோடிகள் நயமா சொல்வாரு. இப்படி ஆசீர்வாதம் பண்ணது தப்புன்னு. அதனால நீங்க ஒரு கல்யாணத்துக்கு போய் அந்த கல்யாண தம்பதிகள் பிற்காலத்தில் நிம்மதியும் இல்லாம இருந்தா அதுக்கு நீங்க கூட பொறுப்பேற்றுக்கணும். 200 பேர் ஒரு கல்யாணத்துக்கு போனா அந்த தம்பதிகளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா உங்களுடைய ஆசீர்வாதம் பலம் இல்லைன்னு அர்த்தம். அதனால கல்யாணத்துக்கு போற போது யோசனை பண்ணிட்டு போங்க. That also become an offense. நீங்க எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டீங்க, ஆனா சில ஆத்மாக்கள் அவங்களுடைய ராங் டெசிஷன்ஸ் உங்களை பாதிக்கும். இப்ப நம்ம கிட்ட திருநாவுக்கரசு இருக்காரு. அவர் கல்யாணம் ஆகி ஒரு வைஃப் இருந்தாங்க. இவர் நீலங்கரையில ஆர்த்தி எல்லாம் காட்டிட்டு வீட்டுக்கு ஒரு நாள் கந்தசாமி கோயில்கிட்ட, அவங்க வீடு ஏகாம்பரேஸ்வரர் கோயில்கிட்ட 11 மணிக்கு போனார். ஆர்டினரி கிராமத்து பொம்பளை தானே வைஃபு. ஸோ நீ இப்படி இருக்கிற, சாமியாருக்கு பின்னால் சுத்தின்னு இருக்கிற, குடும்ப பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சண்டை. இவர் ஒன்றும் சொல்ல முடியாது, இல்லை லேட்டாக தான் போனாரு, படுத்துட்டாரு. திடீர்னு பாக்குறாரு அந்த பொம்பளை தூக்கு போட்டு செத்து போட்டான். ஒண்ணுமே கிடையாது, ஒரு சின்ன ஒரு யூஸ்லெஸ் ஆர்குமெண்ட், அவ்வளவுதான். தூக்கு போட்டு செத்து போட்டா திருநாவாய். அதுக்கப்புறம் நிறைய தடவை அந்த ஆவி சுத்தின்னு இருக்கிறத நாங்க பார்த்திருக்கோம். அவ பாட்டிக்கு போயிட்டா பாவம், ஆனா அந்த ஆவி அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நான் தான் ஒரு பைரவர் சிலைய வர வச்சு, நம்ம குகை கோயில்ல அந்த பைரவரை வச்சு ஒரு விளக்கு எப்பி எரியற மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணேன். அந்த ஆத்மா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா போட்டோன்றதுக்காக. இல்ல நீ பைரவர் கோயில்ல போய் பார்க்கலாம், ஒரு குகை கோயில்ல பைரவர் இருப்பாரு, ஒரு விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நுணுக்கமான விஷயங்கள் இருக்கின்றன ஆன்மீகத்தில். நீங்க நினைக்கிற மாதிரி சும்மா நீ பாட்டுக்கு யூ கேனாட் டிசோன் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஈவன் இன்டைரக்ட்லி யூ ஹேவ் டு ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யுவர் ஆக்ஷன்ஸ், தாட்ஸ் அண்ட் தி ரிப்பர்கஷன்ஸ் இட் had on others, third parties. எல்லாத்துக்கும் கூட நீங்க தான் பொறுப்பு இந்த உலகத்தில். அதனால யாருமே இந்த உலகத்தில் நிம்மதியா இருந்துட முடியாது. யூ ஆர் டோட்டலி a part and parcel of the whole society. And you have to be extra careful in dealing with every situation, every talk, every look, every decision. இவ்வளவு மாதிரி இந்த உலகத்தில் வாழ்றது எவ்வளவு கஷ்டம் பாரு, எவ்வளவு கஷ்டம் வாழ்றது. அதனால்தான் மகாபெரியவர் மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் எதுக்கும் வம்புக்கு போகாம ஒதுங்கிட்டாங்க. ஏன்னா they know all these rules. இப்படி இருந்தாக்கா அதெல்லாம் பாதிக்கும், அவங்களையும் பாதிக்கும். எவ்வளவு பெரிய சாமியாரான ஒரு சினிமா கோட்டைக்குள்ள நீ போற போது நல்லா ஃப்ரெஷ்ஷா போன, ஒரு அரை மணி நேரம் ஆயிட்டு அந்த 1000 பேர் தியேட்டர்ல இருக்கிறவங்க விடுற மூச்சு காத்து கார்பன் டை ஆக்சைடு திருப்பி திருப்பி ரீசர்க்கிள் ஆகுது. யூ வில் ஃபீல் சோ டிப்ரெஸ்ட். இன்டர்வெல் எல்லாம் முடிஞ்சு வெளியே வர்ற போது தான் அந்த வெளிக்காத்து உன் மேல பட்ட போது கொஞ்சம் உனக்கு ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் வரும். ஸோ யூ கான்ட் see a movie without getting affected by all the other 1000 viewers in the theater. இல்லையா? இப்படி இது ஒரு சின்ன உதாரணம் தான் நான் சொல்றது. So no one can live in isolation. You are accountable, they are accountable. It is a question of all the people living with better understanding and unison. இதெல்லாம் ஜனங்களுக்கு சாதாரண விஷயமே புரியுறது இல்ல. அப்ப இவ்வளவு சீரியஸான விஷயம் எப்படி ஜனங்களுக்கு புரிய போகுது பாரு. So we are doing lot of mistakes. We are the root cause for so many people's suffering and miseries and their mental agonies. நிறைய இருக்கு. There are so many intricate things in dharma. And முக்கியமா நம்ம குடும்பத்தில் வாழ்றதுக்கு வந்த ஒரு மருமகளை கொடுமைப்படுத்தக்கூடாது. ஒரு புள்ளதாச்சி பொம்பளையை எட்டி ஒதிக்கிறது, கீழே தள்ளுறது, அவளை அவமானப்படுத்துறது, அதெல்லாம் செய்யக்கூடாது. இதெல்லாம் பண்ணா உங்க குடும்பங்கள்ல பிற்காலத்தில் சுத்தமா நிம்மதி இல்லாம எல்லாரும் கஷ்டப்படுவீங்க. ஏன்னா தட்ஸ் ஆல். தெரிஞ்சோ தெரியாமலோ அதை அஃபெக்ட் பண்ணிட்டீங்க. அது உங்களுக்கு சாபம் விட்டுச்சோ இல்லையோ அந்த எஃபெக்டை நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும். அதுக்கு இணையான. பிகாஸ்
Every action has its own equal and opposite reactions. இல்லையா? எவ்ரி கிரெடிட் as a corresponding debit. அதனால பேசுறதுக்கு முன்னால யோசனை பண்ணுங்க, ஒரு செயலில் இறங்குவதற்கு முன்னால் யோசனை பண்ணுங்க. இப்படி 1000 விஷயங்களை நீங்க ஜாகிரதையா இருக்கணும். அதுக்கு ஒரே வழி என்ன தெரியுமா? கம்மியா பேசுறது. இதனாங்க சும்மா பேசுவானுங்க, தேவையில்லை. பேசுறதுக்கு முன்னால் யோசனை பண்ணு, இது ப்ரொடக்டிவ் டாக்கா இல்ல அன்ப்ரொடக்டிவ் டாக்கா. அப்ப இதை பத்தி நான் ஏன் பேசணும்? டு ஷோ மை வேனிட்டி ஆஃப் நாலேஜ். நான் வந்து ஆய்வுன்னு சொல்லி இதை பத்தி அரை மணி நேரம் அன்னைக்கு பூரா எல்லாருக்கிட்டையும் இந்தியே தான் பேசின்னு இருப்பாங்க நிறைய பேர். கிரிக்கெட் சீசன்ல எல்லாரும் கிரிக்கெட் பத்தி பேசுவோம், எலெக்ஷன் சீசன்ல எலெக்ஷன் பத்தி. திருவள்ளுவர் சொல்றார், சொல்லுக சொல்லி பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனில்லா சொல்லுனார். ஒரு வார்த்தை பேசினா அதுக்கு ஏதாவது நல்லது நடக்கணும், ஒரு யூஸ் இருக்கணும், இல்லைன்னா பேசவே பேசாதுங்கிறார். சொல்லற்க சொல்லில் பயனில்லா சொல். அதே மாதிரி யாராவது வந்து யாரை பத்தியாவது உங்ககிட்ட வம்பளக்குறாங்கன்னு வையேன், யூ கட் தம் ஷார்ட், யூ பி கட். இந்த விஷயம் நமக்கு எதுக்குங்க, நம்மளை பத்தி பேசலாமான்னு சொல்லு. உலகத்துல பாதி வம்பு குறைஞ்சிரும். என்ன பண்ணுவாங்க, யாரோ பொழுது போகாத அவங்க வாய் நாக்கு இருக்குதுன்னு ஏதோ வளரின்னு இருப்பாங்க. நீ அதை கேட்கறது உனக்கே தேவையில்லாத வேலை. அவங்க யாரை பத்தி சொன்னா உனக்கு என்ன போச்சு, நம்மளை பத்தி பேசலான்னு சொல்லிடு, நீயும் உருப்பிட்டுருவ, உன் டைமும் சேவ் ஆகும். யாரு வளர்னாங்களோ அவங்களுக்கும் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். ஏன்னா அவங்க யூ ஆர் நாட் ஃபர்தர் கோ. அண்ட் யாரை பத்தி அவங்க உங்ககிட்ட வம்பளுக்கு வந்தாங்களோ அவங்களுக்கு எந்த வம்பும் வராது இல்லையா? ஒரு ஆபீஸ்க்கு போறா இந்த காலத்துல ஒரு பொம்பளை, அவ பாவம் குழந்தைங்கெல்லாம் 4 மணிக்கு வீட்டுக்கு வந்துருக்குமே ஸ்கூல்ல இருந்து, நம்ம போய் கொஞ்சம் அதுக்கு தோசை வாத்து கொடுக்கலாம், இல்ல டியூஷன் எடுக்கலாம், ஹோம்ஒர்க் பண்ணி தரலான்னு அந்த பொம்பளை என்ன பண்ணுவோம், ஆபீஸ்ல இருக்கிற ஒரு கலிக்கிட்ட, எங்க நீங்க போற வழியில என்ன ஆபீஸ்ல விட்டுருங்க அப்படின்னு, வீட்டுல விட்டுருங்கன்னு. ஏறுமானுவான். ஸோ அந்த அம்மா ஒரு நாள் கார்ல வந்து இறங்க, ஒரு நாள் ஸ்கூட்டர்ல வந்து இறங்க. ஏன்னா அவங்ககிட்ட வண்டி இல்லை, யாரோ ஆபீஸ் கலிக்கு தான் விட்டுட்டு போகணும். இது ஒரு நேர்மையான யாரும் செய்யக்கூடிய வேலை தான். ஆனா இந்த வேலைக்கு போகாத எதிர் வீட்டுல பக்கத்து வீட்டுல பொம்பளைங்க இருக்குதுல்ல, அதுங்களுக்கு ஒன்றும் டைம் பாஸ் வேணுமே. ஆனால் என்ன பண்ணோம், அவ ஸ்கூட்டர்ல வந்து இறங்குற போது கடைசியில ஒரு நல்ல பொம்பளையை நீங்க எல்லாரும் சேர்ந்து பிராஸ்டிடியூட் மாதிரி பேர் வாங்கி கொடுத்துருவீங்க. இல்ல உங்களால யாருக்கோ வருத்தம் வந்ததா இல்லையா? இந்த உலகத்தில் நாம் மற்றவர்களுடைய துக்கங்களுக்கு காரணமாக இருக்கிறோம் என்பது உங்களுக்கே தெரியும். சோ சும்மா இரு சொல்லற. உலகத்திலேயே பெரிய பாஷை பகவத்கீதை, குரான் எல்லாம் வந்து சைலண்டா இருக்கிறது தான். சைலண்டா இருக்கிற வித்தியை கத்துக்கோங்க, அளவா பேசுங்க, தேவையில்லாததை பேசாதீங்க. அண்ட் ஆல்வேஸ் ரிமெம்பர், இதனால யாருக்காவது மன வருத்தம் வருமா, இன்டைரக்டாவோ டைரக்டாவோ நான் வந்து இதுல அஃபெக்ட் ஆகும்னாங்கிற மாதிரி ஒரு பயத்தை நீ வச்சுக்கணும், உள்ளுக்குள்ள வச்சுக்கணும். There are so many examples, but I gave you some case studies.